guys, welcome to saara'sstyle. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நண்டு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை உள்ள ஆட் பண்ணிரலாம். அது கூடவே கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான சால்ட் உள்ளே சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஜாரில் தேங்காய் துருவி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக கசகசாவும் ஆட் பண்ணிக்கலாம். கசகசா சேர்த்த உடனே 1/4 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம நண்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம எந்த தண்ணியும் ஊற்றலை, நண்டில் உள்ள தண்ணியே வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா பார்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல தக்காளிக்கு தேவையான உப்பு தான் போட்டோம். இப்போ நண்டுக்கு தேவையான உப்பும் போட்டுடலாம். கல் உப்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை உள்ளே ஆட் பண்ணிடலாம். உள்ளே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சமாக தண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி உள்ளே ஆட் பண்ணிடலாம். உள்ளே ஆட் பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சுவையான நண்டு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.